பாருங்க சம்ல என்ன கொடுத்துருக்காங்க. 20 கிலோ எடை மற்றும் நீளம் 5 மீட்டர் கொண்ட ஒரு சீரான தண்டு ஒரு வளவளப்பான செங்குத்தான சுவற்றுடன் 60 டிகிரி கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ நம்ம படம் மாதிரி வரைஞ்சிக்கலாம், அப்பதான் புரியும். ஸோ இது செவுரு, இது வந்து தரை, சொரசொரப்பா இருக்குது. அப்போ இதுல உராய்வு இருக்கு, இதுல உராய்வே இல்லை, இதுல செவுத்துல. இப்போ ஒரு தண்டு நம்ம என்ன பண்றோம், தண்டோட நீளம் கொடுக்கப்பட்டிருக்குது 5 மீட்டர். 5 மீட்டர் தண்டோட நீளம் 5 மீட்டர். அப்போ அதோட புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும், அதோட சென்டரா இங்க இருக்கும். சரிங்களா? எல்லா வெயிட்டும் அந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும். எத்தனை கிலோ கொடுத்துருக்காங்க, 20 கிலோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 20 கிலோ. மொத்தம் லென்த் வந்து எவ்வளோ நீளம், 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ என்ன பண்றாங்க, அதன் மறுமுனை சொரசொரப்பான கிடைதளத்தில் உள்ளது. தரையில் நாள் தண்டின் மீது இப்போ இந்த இடத்துல தரையில மோதிட்டு இருக்கு. அப்போ இங்க உராய்வு இருக்குது. உராய்வு இல்லைன்னா கீழே வலிக்கு விழுந்துடும். உராய்வு இருக்குது. அப்ப இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கக்கூடிய இந்த உராய்வு போதுமான உராய்வு அதுக்கு இருக்கணும். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதாவது உராய்வு அந்த நகர்றதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்ல போவோம். அது கட்டுப்படுத்தப்பட்ட அந்த உராய்வை தாண்டுச்சுன்னா இது நகர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளர இருக்கும்போது மட்டும்தான் இது என்ன ஆகும், இந்த சாய்வு தண்டு இந்த இடத்துல உராய்வு விசையினால இதை அப்படியே சமநிலையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இதில் நான் சில நொட்டேஷன் வரைகிறேன். இந்த இடத்துல இதோட எதிர்விசை என்ன, இந்த இடத்துல இதோட எதிர்விசை நார்மல்னு சொல்லுவோம், N1ன்னு வச்சுக்கலாம், போடும். இந்த இடத்துல இதோட எதிர்விசை இங்கே தானே நம்ம இந்த இது வச்சுருக்கோம், உராய்வு, N2ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து இதோட வெயிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கீழ் நோக்கி இருக்கிறதா வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? 60 டிகிரினா இது 30 டிகிரி, ஏன்னா 90 டிகிரி. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா கூட்டல் தொகை 180 வரும். ஏன்னா ஒரு முக்கோணத்துக்கு 180 வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு இப்போ என்ன பண்ண போறேன் நான், திருப்புத்திறன், இது வந்து திருப்புத்திறனை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்ப முயற்சிக்கும். அந்த சமநிலையத்தான் நான் இங்க போட்டு நான் கண்டுபிடிக்க போறேன். ஆக்சுவலா இங்க ஃபோர்ஸை பாருங்க, இது இப்படி நகர ஆரம்பிக்கிறதுனால இப்படி ஸ்லைடாக ஆரம்பிக்கும். இப்படி நகர தண்டு வந்து உராய்வு பத்தலைன்னா இப்படி நகர ஆரம்பிக்கும். அப்ப நகரும் திசை இது அப்படின்னா உராய்வு விசையின் திசை ரைட் சைடு இருக்கும். அது வந்து N1க்கு ஈக்குவலா இருக்கும், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல. சரிங்களா? N1 வந்து இந்த தண்டு இங்க இருக்குல்ல, அமர்ந்திருக்குல்ல, அதோட நார்மல். சரிங்களா? குத்துக்கோடு இப்படி அதோட இது அழுத்துதுன்னா வெளிநோக்கி எதிர் திசையில அதோட ஒவ்வொரு விசை எதிர் விசைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இதோட எதிர் விசை இங்க அமர்ந்திருக்கிறது இதோட எதிர் விசை, நார்மல் சொல்லுவோம், குத்துக்கோடு தமிழ்ல. அப்ப இதுல வந்து நம்ம சமேஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0, கூட்டுத்தொகை மொத்த கிடைமட்ட விசையின் கூட்டுத்தொகை 0. ஏன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கு, அதனால 0. இப்ப இது சமநிலையில இருக்கிறப்ப அடுத்தது வெர்டிகல் டைரக்ஷன்ல, அதாவது y டைரக்ஷன்ல என்ன விசை இருக்கு, N2 இருக்கு, இங்கே W இருக்கு, ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப மொத்த விசையின் குத்து நீளத்தின் மொத்த விசையின் கூட்டுத்தொகை 0. அப்ப இது ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? இப்ப ஒரு விஷயம் தான் நமக்கு புரியணும். இங்க இந்த டபிள்யூவும் அப்புறம் இந்த N1 தான் என்னவா இருக்க முடியும், அந்த திருப்புத்திறனுக்கு காரணமா இருக்க முடியும். அதைத்தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த வெயிட்டை வந்து கீழ் நோக்கி இழுத்து விடுங்க. அப்ப இதுதான் வெயிட் ஃபோர்ஸ். இதுதான் நான் ஓவை பொறுத்து தானே திருப்புத்திறன் எடுக்கிறோம். அப்ப இதுதான் ஒரு குத்து தூரம், குத்து நீளத்தின் தூரம். இது என்னது விசை.
விசைங்கிறது இங்கே வெயிட்டாக இருக்குது. அப்போ இது எப்படி திருப்பப்படும்? இப்படி கிளாக் வைஸில் சுத்த முயற்சிக்கும். அப்போ W இன்ட்டு இந்த நீளம் இருக்குல்ல, அது எப்படி 30னா இது 2.L/2 2.5 இந்த நீளம். இந்த நீளம் எப்படி கால்குலேட் பண்ண? 2.5 காசு 2.5ன்னு சொல்லலாமா? காசு 30 2.5 அப்படின்னு சொல்லலாமா? 2.5 காஸ் 30, அதாவது விசை இன்ட்டு தொலைவு, அதான திருப்பத்திறன். சரிங்களா? இது வந்து கிளாக் கடிகாரத்தின் திசையில திருப்புத்திறன், கடிகாரத்தின் திசையில திருப்புத்திறன். அப்ப இதை பாருங்க, இந்த ஃபோர்ஸ் எழுத்து விட்டு பாருங்க, இந்த ஃபோர்ஸ் அப்படியே இல்லைங்க, நார்மல் எப்படி இருக்கு, இது எவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு தூரம் இருக்கு. இதான் வந்து குத்துக்கோள், அதாவது குத்துக்கோட்டின் தூரம். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப இது வந்து நார்மல் N1ன்னா இது இப்படி சுத்த முயற்சிக்கும். அப்ப இது தூரம் எவ்வளவு தூரம்? 5 sin 30, அவ்வளவு தூரம். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்டம், அதாவது கடிகார, இது கிளாக் வைஸ்னா கடிகாரத்தின் திசையில திருப்புத்திறன், கடிகாரத்தின் எதிர் திசையில திருப்புத்திறன் வந்து எந்த இந்த நார்மல் இந்த ஃபோர்ஸ்னால N1 5 sin 30 sin 30. இப்போ இது ஈக்குவேட் பண்ணுங்க, ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு N1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 20 2.5 cos 30ஓட வேல்யூ √3/2, N1 5 sin 30ஓட வேல்யூ 1/2, 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 தடவை, இங்கே 1 தடவை. சரிங்களா? இந்த 2 தடவை இங்கே 1 டைமு, இங்கே 10 டைமு. சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ வருது? அப்ராக்சிமேட் எவ்வளோ வருது? 20 இல்லை 10 இருக்குது, √3 இருக்குது. ரைட், இந்த 10 போடையில் இங்கே இங்கே ஒரு 10 மறந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 10 போட்டுக்கோங்க. அப்போ 100 வருது. 100 √3 தான் வருது ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. அப்போ அதான் ஆன்சர். இதுதான் N1ங்கிறது என்ன? N1ங்கிறது தேவையான ஃபிக்ஷன் ஃபோர்ஸ். இது N1 தான் நம்ம எஃப்க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம்ல. அப்போ தேவையான உராய்வு விசை 100 √3க்கு ஈக்குவலாக இருக்கு. சரிங்களா? இது வந்து அந்த தாங்கலுக்கான மேல் நோக்கி இந்த செவுத்துல தாங்கலுக்கான அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? உராய்வு விசைக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம தான் ஈக்குவலிபிரியம் பண்ணோம்ல, ஹரிசாண்டல் ஈக்குவலிபிரியம். சரிங்களா? இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.